அது ஏன் வந்ததுன்னா எதுன்றது செகண்ட் படம் தெரியும். இது வந்து கல்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ். அமிதாப் பச்சன் மிரண்டுவார் இப்படி, ஐயோ இவரு தான்டா ஃபேன்ஸுக்கு ஒரு குதூகலமே. அது வரைக்கும் பிரபாசம் மட்டும் தட்டினே இருப்பாங்க. குழந்தை எல்லாம் இருக்குல்ல, வயிற்றுல கருவில் ப்ரெக்னெண்ட் ஆகிருப்பாங்க லேடிஸ், அதை வந்து உறிஞ்சி. ஸோ இந்த படத்தை தூக்கி நிறுத்ததே அமிதாப் பச்சன் தான். ஒருவேளை அவர் ஹைட்டுக்கு மேலே படம் ஹைப் ஆயிடுச்சான்னு தெரியல. ஆதி புருஷன் ஒரு படம் கேட்டாலே இப்போ கூட நெஞ்செல்லாம் வலிக்குது. அஸ்வத்தாமனும் பிரபாஸ் வந்து கர்ணன் இவங்கெல்லாம் வந்து அப்போ வந்து இவர் கூட இருந்தாங்க, துரியோதனன் கூட இருந்தாங்க. கீர்த்தி சுரேஷ் இன்னும் நல்ல அரசியலில் பெரிய ஆளாக வர்றதுக்கு வாழ்த்துக்கு. புஜ்ஜி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவர் மாதிரி தான். ஒரு அவெஞ்சர்ஸில் ஒரு அயன்மேனுக்கு ஒரு சூட் இருக்கிற மாதிரி ஒரு புஜ்ஜி ஒரு சூப்பரான பவர். படம்னா இதாயா படம் அப்படி எடுத்து வச்சுக்கிறானுங்க கல்கியை. அதாவது மகாபாரதம் வந்து எவ்வளோ வருஷ கணக்கில் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை தைவி சூப்பராக மாசத்துன்னு போயிடுறாங்க கல்கியை. ஆனால் கல்கி பேருக்கான ரீசனை இது வரைக்கும் சொல்ல, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் பாட்டு மட்டும்தான். அது ஏன் வந்ததுன்னா எதுன்றது செகண்ட் படம் தெரியும். இது வந்து கல்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ். எப்படி எல்சியூ லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எடுத்துட்டு போனாங்க, அதே மாதிரி இது கல்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ். இது வந்து யாருக்குமே தெரியாது, எனக்கே தெரியல. லாஸ்ட்டாக அவன் போடும் போதே எனக்கே தெரியும், ஓ இது கல்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கேசியூ அப்படின்ட்டு. ஸோ செகண்ட் பார்ட்டில் தான் என்ன எதுன்னு மேட்ரே தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகு. பிரபாஸ் காட்டுற சீன் எல்லாமே போர் தான், கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பிரபாஸ் ஒரு கடத்தில் மாஸ் எடுப்பாருப்பாங்க. எல்லாத்துக்குமே எங்கெங்க சீன்லாம் போர் வச்சுதோ இதுதானா சீனுன்ற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. அமிதாப் பச்சன் வந்து குருன்னு வாங்கல்ல, அதான் ஒரு சீனியர், அதுக்கேற்ற மரியாதை கொடுத்துருக்காங்க. அமிதாப் பச்சன்லாம் பிரபாஸை தொல்லை பண்ணுவாரு, அவர் வந்து தோக்க அடிக்க முடியாது. ஃபைட்டு பிரபாஸ் அமிதாப் பச்சன் ஃபுல் ஃபைட்டு, பிரபாஸ் தோத்துக்கினே இருப்பாரு. அவர் சீனியர்ல அமிதாப் பச்சன், அவருக்கு ஏற்ற மரியாதை கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்னன்றத அதுவும் செகண்ட் ஹாஃப்ல காட்டுவாங்க. ஏன்னா அவருக்கும் மேல அமிதாப் பச்சன் வந்து அர்ஜுனனுக்கு கீழே மகாபாரதத்தில் அந்த பேர் சரியா ஞாபகம் அது ஏதோ வரும், அர்ஜுனனுக்கு கீழே. இவரு வந்து பிரபாஸ் வந்து கர்ணன், அதுவும் சஸ்பென்ஸு. ஆக்சுவலா கர்ணன் அவர் வந்து இப்போ அடி வாங்கினே இருப்பார், ஃபுல்லாக தோத்தினே இருப்பார் அமிதாப் பச்சன் கிட்ட. ஒரு கட்டத்தில் மாசை பிடிப்பார் பாருங்க, அந்த கை கட்ட மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து அவர் கையில் வந்து தெரியாமல் ஊந்துடும். அது ஊந்த உடனே அது பவர் வந்துடும் பிரபாஸுக்கு. தூக்கி அச்சு எல்லாரையும் காலி பண்ண உடனே அமிதாப் பச்சன் மிரண்டுவார் இப்படி, ஐயோ இவரு தான் நம்ம குரு அப்படின்ற மாதிரி ஆயிடுவார். அது ஆனதுக்கு அப்புறம் தான் பிரபாஸ் ஃபேன்ஸுக்கு ஒரு குதூகலமே. அது வரைக்கும் பிரபாஸை மட்டும் தட்டினே இருப்பாங்க. பிரபாஸுக்கு மாசே இருக்காது. உலகநாயகன் வந்து அவர் உலகநாயகன் ஆண்டவர் சொல்லலாம் அந்த படத்துல. ஏன்னா அவரை வந்து ஆண்டவர் லெவலில் தான் வச்சிருப்பாங்க. அவர் வந்து காட்டவே மாட்டாங்க, 2 சீன் தான் காட்டுவாங்க. ஒரு என்ட்ரி, அவர் வந்து பூஸ்டப் ஆகிற சீன், லாஸ்ட் கிளைமேக்ஸ், 2 சீன் தான் அவருக்கு. வந்த சீன் 2மே மாஸ், தியேட்டர் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கெட்டப் வந்து தாறுமாறான்னு கேட்டு என்ன பண்ணுவாருன்னா, குழந்தை எல்லாம் இருக்குல்ல வயிற்றுல கருவில் ப்ரெக்னெண்ட் ஆகிருப்பாங்க லேடிஸ், அதை வந்து உறிஞ்சி உடம்புல செலுத்திப்பார். இதுதான் அவரோட கேரக்டர். செலுத்தினா அவர் பவர் வச்சுப்பார். அது ஃபிக்ஷஸ் தான், கற்பனை கதை தான். பட் அது வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது, வேற லெவலாக இருந்தது. ஆண்டவர் வந்து கெட்டப்பே தனியாக இருந்தது. ஐயோ மியூசிக் சொல்லவே வேணாம் ப்ரோ. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் தான் வந்து ஒரு மொக்க சீனாக வச்சுக்காங்களா, மியூசிக்கை போட்டு டம்மு வச்சு அதை வந்து எங்கேயோ போயிட்டாரு. அந்த மாதிரி இது மியூசிக். சந்தோஷ் நாராயணன் தான் படத்தை தூக்கி வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கே தெரில, ஓ இவரானா போட்டுக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மகாபாரத கேரக்டர் மாட்டுவார், சீரியஸாக ஆகிடுவாரு. அது ஆகிட்ட உடனே பிரபாஸே இல்லைன்ற மாதிரி ஆகிடும். ஒரு கட்டத்தில் பிளாஸ்ட் ஆகிடும், ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகிட்டு அப்புறம் வந்து அந்த கட்டை கையிலேருந்து போனோடனே மறுபடியும் பையன் மாதிரி ஆகிடும்ல. அந்த வந்த சீனு செம்ம பிளாஸ்ட்டு. இங்கே மட்டும் இல்லை, எல்லா இந்தியாலேயும் ஆல் ஓவர் இந்தியாவில் அந்த சீன் தான் பிளாஸ்ட் ஆகும். நீங்கள் தேட்டரில் வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், தேட்டர் ரியாக்ஷன். தீஷா படானி ஒரு சீன் வந்தது, நல்லா ஒரு மாசாவும் இருக்கும், செக்ஸியாகவும் இருக்கும். அது மட்டும் நல்லா இருந்தது. இது தீபிகா படுகோனினா ஒரு ப்ரெக்னென்ட் லேடி தான், அது பெருசாக காட்டல. தீஷா படானி நல்லா இருந்தது, ஆனால் ஒரு சீன் தான் வந்தது. அதனால வந்து எல்லாருமே பார்க்கலாம். அது அசிங்கம்லாம் எதுவும் கிடையாது, ஃபுல் என்டர்டைனர் தான். யாருக்கும் அசிங்கன்ற வார்த்தையே கிடையாது, கிரிஞ்சாகவும் இருக்காது. நிறைய பேர் கிரிஞ்சி சொல்ல போகிறாங்க, கிரிஞ்சாவே இருக்காது. சூப்பர் ப்ரோ. பிரபாஸ் குட், கமல் ஹாசன் குட், அமிதாப் பச்சன் குட், எவ்ரிதிங் குட். ஸ்டோரி ஃபுல் ஆஃப் மகாபாரதம் லிங்க். more than 10 times watchable. நல்லா இருக்குண்ணா, பார்க்க வேண்டிய படம். எல்லாம் கேமியோ ரோல், எல்லாம் படமே கேமியோ, எல்லாருக்குமே கேமியோ. அமிதாப் பச்சன், பிரபாஸ், பசுபதி, அதுக்கப்புறம் தான் கமல் வருவார். கமல்லாம் ஒரு 5 நிமிஷம் கூட வர மாட்டார், ஆனால் கலக்கிடுவார் படத்தை. ஃபுல் படத்தையும் அவர் தான் இது பண்ணார். செகண்ட் பார்ட்டில் வேறு லெவலில் போகுது படம். அஸ்வத்தாமனோட கேரக்டர். ஸோ இந்த படத்தை தூக்கி நிறுத்ததே அமிதாப் பச்சன் தான். ஒருவேளை அவர் ஹைட்டுக்கு மேலே படம் ஹைப் ஆயிடுச்சான்னு தெரியல.
பார்க்க வேண்டிய படம். பிரபாஸ் இந்த படங்கள் வந்து அவ்வளவு சரியா போகல. இந்த படம் எப்படி? ஆதி புருஷன் ஒரு படம் கேட்டாலே இப்போ கூட நெஞ்செல்லாம் வலிக்குது. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்ட்டு. ஸோ அந்த கேவலமான படங்கள் தவிர்த்துட்டு சிஜி அதில் சரியே இருக்காது. இதில் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் படம். அதனால் இந்த படம் வந்து பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக போவீங்க. ஆனால் புரிஞ்சு பாருங்கள். மகாபாரத்தை பற்றி புரியாமல் பார்த்தா இந்த படத்தில் லேக் ஆகுது. அதுக்கு கிளைமேக்ஸ் புரியல, ட்விஸ்ட்டு தெரியலன்னா நீ அதுக்கப்புறம் தான் புரியும். படத்தோட நேமை மைண்டில் வச்சுக்கணுன்னா அந்த என்ன சொல்ல வராங்கன்றது தெளிவாக புரியும். கல்கின்னு அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். அஸ்வத்தாமனும் பிரபாஸ் வந்து கர்ணன், இவங்கெல்லாம் வந்து அப்போது வந்து இவர் கூட இருந்தாங்க, துரியோதனன் கூட இருந்தாங்க. ஆனால் கமல் வந்து கர்ணனாக காட்டுறாங்க. ஸோ அவங்களாம் நல்லவங்களாம் இருந்தாங்க பாண்டவர்கள். இந்த படத்தில் அவன் தான் வந்து எல்லாரையும் அழிக்கிறதுக்கு அந்த இது பண்ணுறதுக்குலாம் வராது. ஸோ அவங்க புரிய மாட்டேது யாருக்கும். என்னடா இவங்க வந்து இங்கே சைடு நிற்கிறான், இவங்க இந்த சைடு நான் எங்கெல்லாம் அநியாயம் அக்கிரமம் அநீதி தலை தூக்குதோ அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன். கல்கின்னு ஒரு அவதாரம் எடுக்கிறப்போ நல்லவனா கெட்டவனா மாறுவான், கெட்டவனா நல்லவனா மாறுவான்ற ஒரு லைனை, அந்த மகாபாரத லைனை புரிஞ்சா இந்த கதை உங்களுக்கு சாஃப்டாக தெரியும். இப்போ வந்து கீர்த்தி சுரேஷ் அந்த புஜ்ஜிக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக கீர்த்தி சுரேஷுக்கு வந்து நோபல் பரிசோ இல்லைன்னா ஆஸ்கர் விருதோ கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க பேசாமல் இந்த மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்டாகவே போயிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கீர்த்தி சுரேஷ் இன்னும் நல்ல அரசியலில் பெரிய ஆளாக வர்றதுக்கு வாழ்த்துக்கள். இப்போ இந்த தீபிகா படுகோனா அவங்களுடைய கேரக்டர் தீபிகா படுகோன் தான் படத்தில் ஹீரோயின் மாதிரி வராங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஒரு பாட்டு கூட வைக்காதது ரொம்ப காண்டாகுது. சந்தோஷ் நாராயண் ஆதி புருஷ் படத்தில் வர ஜெய் ஸ்ரீராம் போட்டு மற்றவங்களாம் காண்டேற்றி படத்தை அழிச்ச மாதிரி அழிக்கல. இந்த படத்தை வந்து சமதர்மத்தை சொல்லுது அப்படின்ட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. 2 பாட்டு மியூசிக் போட்டிருக்காரு. அந்த பாட்டு வச்சதுக்காக டேரக்டரை திட்டலாம், ஆனால் இவரை திட்ட முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாகு, செகண்ட் ஹாஃப் சோக்கு. அற்புதமான படம், எல்லாரும் வந்து பாருங்க. மூவி சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த இது கூட ஒரு யூனிவர்ஸ் தான் இனிமேல். இந்த லோகேஷ் யூனிவர்ஸ் மாதிரி இதுவும் ஒரு கல்கி யூனிவர்ஸாக வரப்போகுது. ஸோ இது மூலியமாகவும் அடுத்தடுத்த ஃபிலிம்ஸ் வர மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் தேவையான அளவுக்கு கரெக்டாக எடுத்திருக்காங்க. எதுவுமே தேவையில்லான்னு கிடையாது. மேபி நெக்ஸ்ட் பார்ட்ஸில் கூட இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் சடனாக ஒரு நிறைய கேமியோஸ் வந்துச்சு. அது தேட்டரில் பார்த்தா தான் கூஸ் பம்ப்ஸ் கிடைக்கும். எல்லாம் தேட்டரில் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. இல்ல ஒரு இடத்துல கூட அந்த கிராபிக்ஸும் எதுவுமே நல்லா இல்லைன்ற மாதிரி இல்ல, சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. அது ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல இருந்துச்சு கிராபிக்ஸ்லாம். புஜ்ஜி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவர் மாதிரி தான். ஒரு அவெஞ்சர்ஸ்ல ஒரு அயன்மேனுக்கு ஒரு சூட் இருக்கிற மாதிரி ஒரு புஜ்ஜி ஒரு சூப்பரான பவர். மற்றபடி பிஜிஎம் எல்லாமே ப்ராப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு டைம் போறது தெரியாது. அண்ட் அந்த பழைய புராணாசு குருக்ஷேத்திரம் அதெல்லாம் மறந்துருப்போம். அதை கனெக்ஷன் பண்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரபாஸ் முக்கியத்துவம் உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல தான் தெரியும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா பிரபாஸ் வந்து ஒரு ஃபன்னி கேரக்டரா இருப்பாப்ல, லைக் கிளைமேக்ஸ்ல நல்லா இருந்துச்சு. அமிதாப் பச்சன் தான் அந்த பழைய காலத்தோட அஸ்வத்தாமன்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அவரோட இம்பார்ட்டன்ஸ், அவரோட வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. கமல்ஹாசன் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் மாதிரி தான். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவர் பின்னிட்டாரு. ஆக்சுவலா புஜ்ஜிக்கு யார் வாய்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் வாய்ஸ் சூப்பரா இருந்துச்சு. நான் புஜ்ஜி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் மாதிரி தான், ஒரு ரோபோ சிட்டி த ரோபோ அந்த மாதிரி தான். நிறைய கூஸ் பம்ப் சீன்ஸ் இருக்கு. உங்களுக்கு இன்டர்வெல், கிளைமேக்ஸ், அப்புறம் நடுநடுவில் சில கேமியோஸ்லாம் இருக்கு. அந்த கேமியோஸ்லாம் செமையா இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண டக்குன்னு ஒரு கேமியோ வரும். வேற மாதிரி அவரது ரோல் இவ்வளவு தான். பட் இம்பாக்ட் அடுத்த பார்ட்ஸ்ல இருக்கும் போல. இது கூட ஒரு யூனிவர்ஸ் மாதிரி கிரியேட் ஆக போகுது. இல்ல ஃபுல் ஃபிளெஜ்டா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். ஸ்டார்டிங் ப்ரொசீடிங்ஸ் போகும்போது ஸ்லோவாகிற மாதிரி இருக்கும். லைக் நெக்ஸ்ட் சூப்பரா இருந்துச்சு.